வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம அயலி சிவா பார்த்தீங்கன்னா நம்ம பாவை பாப்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ தான் நம்ம இந்திராணிக்கு உயிரே வருது அந்த இடத்துல. அப்போ நம்ம இந்திராணிக்கும் நம்ம அயலி மேலே ரொம்பவே டவுட்டு வருது. யார் இவங்கள காப்பாற்றிருப்பாங்க, ஒரு போலீஸால் முடியாத இவங்க எப்படி செஞ்சுருப்பாங்க சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம இந்திராணி ரொம்பவே சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனாலுமே நம்ம பாவை வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அயலி சிவாவுக்காக ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பென் டிரைவை எடுக்கிறதுக்காக 3 பேர் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்ம இந்திராணி கிட்ட இருக்கிற பென் டிரைவை எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வர்மா வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திகாவுக்கு நம்ம மோனிகா ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படியாவது நைட்டுக்குள்ளே எனக்கு அந்த பென்ட்ரைவ் கிடைக்க நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்டரோட ஆளுங்க பார்த்தீங்கன்னா உதய பெருமாளை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஒழுங்கு மரியாதையாக அந்த பென்ட்ரைவை இந்த நைட்டுக்குள்ளே நீ எனக்கு எடுத்து கொடுத்துரு, அப்படி இல்லைனா உன் குடும்பத்தை நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாளை வந்து நம்ம மினிஸ்டர் ஆளுங்கள்லாம் வந்து மிரட்டுறாங்க. இதை பார்த்து உதய பெருமாள் ரொம்பவே பயந்துடுறாங்க. எப்படியாவது இந்திராணி கிட்ட இருக்கிற பென்ட்ரைவை நம்ம எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திராணி கீழே தானே இருக்காங்க, அப்போ நம்ம எப்படியாவது இந்த பென்ட்ரைவை எடுத்துடணும், அப்போ நம்ம அத்தையோட உதவி இல்லாமல் எடுக்க முடியாது, எப்படியாவது அத்தை கிட்ட நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வராணி கிட்ட போய் கேட்குறாங்க, அத்தை அந்த பென்ட்ரைவ் எடுக்க எனக்கு எப்படியாவது உதவி செய்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செல்வநாயகி சொல்கிறாங்க, இந்த விஷயத்தையாச்சும் என்கிட்ட வந்து நீ சொல்லிட்டு செய்யணும்னு உனக்கு தோணுச்சு, வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வராணியை வந்து நம்ம ரித்திகாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம இந்திராணி ரூமுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம அங்கே இருக்கிற கபோர்டை ஒன்று திறந்து அங்கே இருக்கிற ஒரு பாக்ஸில் அந்த பென்ட்ரைவை எடுத்துடுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு எம்டி பென்ட்ரைவை அந்த டப்பாவில் வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வாயிலையும் பேசிகிட்டு இருக்காங்க. சிவா இதுக்கு மேலே விட்டால் வேலைக்கு ஆகாது, இல்லைனா வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதனால் நம்ம அன்னிக்கிட்ட அந்த பென்ட்ரைவை வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம், அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி சிவாவும் பேசிக்கிறாங்க. அப்போ அயலிக்கிட்ட சிவா சொல்கிறாங்க, நீ சொல்கிறது கரெக்டு தான், வா அக்கா கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் அந்த பென்ட்ரைவை கொடுங்க அண்ணி, அதில் என்ன தான் இருக்குது நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம அயலி சிவாவை நம்பி நம்ம இந்திராணி அந்த பென்ட்ரைவை கொடுக்குறாங்க. அவங்களும் அந்த பென்ட்ரைவை எடுக்கிறதுக்காக போகிறாங்க அவங்க ரூமுக்கு. அப்போ தான் நம்ம ரித்திகா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்திராணி வர சத்தத்தை கேட்டு பீரோ பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாங்க. ஐயோ அண்ணி வந்துட்டாங்களே, எப்படியாவது நம்ம வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டமாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திராணி அந்த பென்ட்ரைவு டம்மின்றது தெரியாமல் எடுத்து காட்டுறாங்க. நம்ம அயலி சிவாவும் அதை வாங்கிடுறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும், நம்ம அயலி சிவா வந்து நம்ம ரித்திகா அந்த ரூமில் இருக்கிறத நோட் பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கபிலன் வந்து இந்த பென்ட்ரைவை பற்றி கூட கவலைப்படாமல் நம்ம சிவாவை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வர்மா கிட்ட வந்து ஒரு பாம் வாங்குறாங்க. இந்த பக்கம் வர்மாவும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த நைட்டுக்குள்ளே எனக்கு வந்து அந்த பென்ட்ரைவ் வரலன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வரும் உன்கிட்ட ஒரு வேலை சொன்னால் நீ உருப்படியாகவே செய்ய மாட்டியே, அதுவும் இல்லாமல் நீ வேறு வேலையில் ரொம்பவே பிஸியாக இருக்க, எப்படி உன் வீட்டில் இருக்கிறவங்கள உன்னை வந்து அவங்கள வந்து பழி வாங்கலான்னு சொல்லிட்டு அதை தானே நீ இப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்க, அவங்க உனக்கு பிரச்சனையாக இருக்காங்க, அதனால் அந்த பிரச்சனையை மட்டும்தான் நீ பார்த்துட்ருக்க, அதான் நீ ஒரு பட்டாசை பார்த்தாலே நீ பயப்படுவ, இப்போ எப்படி நீ பாம் வைக்கிற அளவுக்கு நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்மா ரொம்பவே நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கபிலனை பார்த்து கபிலன் சொல்கிறாங்க, உனக்கு என்ன அந்த பென்ட்ரைவ் தானே, அது வந்து சேரும், ஃபோனை வெய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சிடுறாங்க ஃபோனை. இந்த பக்கம் நம்ம கபிலன் வந்து ஆர்டர் பண்ண அந்த பாம் வந்துடுது. அப்போ ஒரு ஆள் வந்து காட்டுறாங்க, இந்த மாதிரி வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக இது வெடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கபிலன் சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கொடுத்துட்டு வந்துடு அப்படின்றாங்க. அவரும் சொன்ன மாதிரி நம்ம சிவா கிட்ட போயிட்டு எடுத்து போய் கொடுக்குறாங்க. சிவாவும் வாங்கிடுறாங்க. இதை பார்த்தா இந்திராணி யார் இது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது யாருன்னு தெரியலக்கா, பேர் இல்லை, என்னோட அட்ரஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இதை பார்த்த அயலி அங்கேருந்து ஓடியாராங்க.
என்ன சிவா, என்ன இது, யார் உங்களுக்கு கொடுத்தா அந்த கிஃப்ட் அப்படின்னு கேட்கும்போது, தெரியல ஐலி, எனக்கு என்னோட அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு யார் பேரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ஐலிக்கு ஒரு டவுட் வருது. இதில் ஏதோ ஒரு சதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐலி என்ன பண்ணுறாங்கன்னா சிவா கிட்டேருந்து வாங்குறாங்க. அதை கொடுங்க முதல்ல, இதை உங்கள் பேரும் போடலை, எதுவுமே போடலை, ஒரு அட்ரஸை போட்டு உங்கள் பேர் மட்டும் போட்டு வந்திருக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸை வாங்கி தூக்கி அடிச்சிடறாங்க. தூக்கி அடிச்சிட வேகத்தில் பார்த்தீங்கன்னா பாம் வெடிக்குது. வெடிச்சோடனே அந்த இடத்துல எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். அப்போ நம்ம ஐலி சிவா, அப்போது நம்ம ஏதோ ஒரு சதி வேலை இங்கே நடக்குது, அது யாரு தான் அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் நம்ம கபிலன் வந்து கபிலனை பற்றி யோசிக்கிறாங்க. இது எல்லாம் அந்த கபிலனோட வேலையாக தான் இருக்கும். ஏன்னா கபிலன் தான் நம்ம மேலே ரொம்பவே வந்து இந்த வீட்டை விட்டு தெருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்மளை எப்படியாவது நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் அவனோட வேலையாக தான் இருக்கும். அவனை இதுக்கு மேலே நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஐலி ஒரு பக்கம் கோவத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் ரித்திகா பென்ட்ரைவ் எடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம ரித்திகா என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த பென்ட்ரைவை மோனிகா கிட்ட கொடுக்கலாமா வேணாவா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இதை கொடுத்தா அவள் ரொம்பவே பெரிய ஆள் ஆகிடுவா. அப்புறம் நம்மளை இந்த ஐலி சொன்ன மாதிரி நம்மளை கழட்டி விடக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து நம்ம சாமர்த்தியமாக தான் டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம உதயபெருமாள் நம்ம இந்திராணி கிட்ட போய் கேட்குறாங்க, இந்திராணி உங்ககிட்ட இருக்கிற பென்ட்ரைவை என்கிட்ட கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி ஐலி சிவா கிட்ட கொடுத்துருக்கேன் அதை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்குமா அவங்க கிட்டலாம் கொடுக்குற, அவங்க கிட்டலாம் எதுக்கு இந்த பென்ட்ரைவை நீ கொடுத்து இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதயபெருமாள் ரொம்பவே கத்துறாங்க. அந்த இடத்துல நம்ம ஐலி சிவா தானே, நான் வந்து செக் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக இதில் இருக்கிற விஷயத்த நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி ஒரே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பக்கம் ஐலி சிவாவுக்கு எப்படியாவது கல்யாணத்தை முடிக்கணுன்றத அவங்க ஒரு குறிக்கோளாக இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் ஐலி சிவாவுக்கு கல்யாணம் நடக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஐலி வந்து விருப்பம் இல்லைனாலும் நம்ம சிவாவுக்கு இது விருப்பம், கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க. விஷயத்தில் நம்ம சிவா வந்து ஐலி கழுத்தில் கண்டிப்பாக தாலி கட்டுவாரன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் எபிசோடு அப்படி கொண்டு போனாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஐலியை நம்ம சிவா கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த வீட்லேயே இருக்கலாம். கண்டிப்பாக வந்து அதுக்கான ஆதாரத்தையே நம்ம சிவா வந்து கண்டிப்பாக நிரூபிச்சிருவாங்க. அப்போ நம்ம இந்திராணி தம்பியாவே நம்ம இந்த வீட்டில் இருந்துடலாம் அப்படின்ற ஒரு கதையை தான் கொண்டு வருவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திகா பென்ட்ரைவை எடுத்துகிட்டு மாட்டிக்க தான் போகிறாங்க. ஏன்னா வந்து நம்ம ரித்திகா எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் கண்டிப்பாக அதில் மாட்டிப்பாங்க. இப்போ ஐலி தான் அவங்கள பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக ஐலிக்கு அந்த பென்ட்ரைவ் மேலே அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. இந்த பென்ட்ரைவ் வந்து ஒன்றும் இல்லை, இது ரித்திகா தான் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட் வந்துடுது அவங்களுக்கு. கண்டிப்பாக நம்ம ரித்திகா கிட்டேருந்து பென்ட்ரைவை வாங்குவாங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லார் முன்னாடியும் அவங்க அவமானப்ப நம்ம ரித்திகா செய்த விஷயத்த மட்டும் நம்ம இந்திராணிக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம ரித்திகாவை சும்மா விட மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம ரித்திகா வந்து இந்திராணி கிட்ட அடி வாங்க தான் போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கபிலன் போட்ட பிளான் ஒன்றுமே இல்லாமல் ஆனதுனால நம்ம கபிலன் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. என்ன இது, எந்த ஒரு பிளான் போட்டாலும் இந்த சிவாவும் ஐலியோ அதை கெடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா ஐலி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம வர்மா வந்து நம்ம கபிலனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. யார்கிட்ட அந்த பென்ட்ரைவ் போய் சேருதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.